ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்டி மைக் கரெக்டாக கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா காற்று உள்ளே போகாத மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன ஃபஸ்ட்டு ஹாப்பி சண்டே, குட் மார்னிங். ஆனால் வீடியோ அப்படியே ஈவினிங் தான் போடுவேன், காலையிலே போட மாட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் ஒரு ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் இடத்துக்கு போயிட்டுருக்கோம். எங்கன்னா இன்னைக்கு சண்டே வேறு, அதனால் அண்ணா நாங்கள் ஒரு சும்மா ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்துகிறாங்கல்ல, அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் ஆல்ரெடி முன்னாடி போயிட்டுருக்கோம். 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னு போட்டிருந்தாங்க ஆபி ஸ்ட்ரீட்டு. இவன் என்ன பண்ணா, நான் கிளம்பி போயிட்டேன் வீட்டாண்ட. அவன் என்னன்னா இன்னொருத்தன் வரணும், அவனுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். அவன் என்ன நினச்சிட்டான், ஈவினிங் 5 மணி 5:30 நினச்சிட்டான். அப்புறம் ஃபோன் பண்ணி வாடாடே சீக்கிரம் போகலான்னு சொல்லிட்டு அவனை கொஞ்ச நேரம் எழுப்பி அப்புறம் ஒரு வழியா கிளம்பிட்டோம். அண்ணா நகருக்கு போரூர்லயே 1/2 மணி நேரம் சுத்த வச்சிட்டாங்க. அண்ணா நகருக்கு போனதில்லை, ரூட் அதனால தெரியாதுன்ற ஒரே காரணத்துக்காக ஊர்லயே சுத்த வச்சிட்டாங்க. அப்புறம் நானே மண்டமலை போட்டு கூகுள் மேப் நானே பார்த்துக்கின்னு இப்ப கிளம்பி போயிட்டு இருக்கோம். கூகுள் மேப் போட்டா அதே கரெக்டா காட்டுற போகுது. அதை விட்டு இவன் சுத்த விட்டா பாருங்க, போரூரே 1/2 மணி நேரம் சுத்த விட்டாங்க. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அதான் இப்ப வேகமா கிளம்பிட்டு இருக்கோம். ஏன்னா டைம் இப்பே வேற 6:40 ஆயிடுச்சு. எப்படி ஒன்றும் 1 hour தான் இருக்குமா, ஸோ அதனால போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போடுறோம். என்ன ஆஃப் ஆயிடுச்சு வேற. ஐயோ இல்லை, திடீர்னு கூகுள் மேப் ஆஃப் ஆயிடுச்சு. பட்டணம் ஒரு ஆள் திட்டணும். அண்ணா நகர் இப்படி தான் போகணுமா எனக்கு தெரியாது, இன்னும் கூட்டு போயிட்டுருக்கான். பார்ப்போம். அதேமாரி போன வாட்டி ஃபஸ்ட்டு மோட்டோ வ்ளாக் போட்டேன். அதுக்கு நீங்கள் ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். அதேமாரி என்னோட மற்ற வீடியோக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்து பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாகவே இருக்குது, கொஞ்சம் முடிஞ்சால் ஏற்றி விடுங்க சீக்கிரமாகவே. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை. போகிற பாருங்க, இவன் தான் என் ஃப்ரெண்டு. வண்டியை ஓட்டுறானா, எங்கே ஓட்டிடுறான். ஒரு டைம் உருட்டுறான், ஒரு டைம் பறகுறான், ஒரு வழியாக போக மாட்டான். ஆஹாப்பா சீனல்ப்பா, அவ்வளோப்பா அதில் சீனல் போட்டாங்களா. கூகுள் மேப் எங்கடா போச்சு? கூகுள் மேப் பின்னாடி வரானா இல்லையா அதெல்லாம் பார்க்கறதில்ல. மாட்டினா அப்படியே பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. இவன் இருக்கான் பாருங்க, சரியான செங்கல் சைக்கோ. அதான் எப்போ பறந்து போகணும், எப்போ மெதுவாக போகணும், அதெல்லாம் ரைடருக்கு தெரியாதுங்க. போகலானா மண்ணு போய்கிட்டே இருப்பான். பின்னாடி வரானா இல்லையா அதெல்லாம் பார்க்க மாட்டான். டீம் கோஆர்டினேஷன்லாம் கிடையாது அவனுக்கு. அப்படியே அவன் மண்ணு போய்கிட்டே இருப்பான். அவனை வதைக்கிறேன் இருங்க. டேய் எனக்கு ரூட்டு தெரியாதுடா, நில்றா ஒரு நிமிஷம். கூகுள் மேப் ஆஃப் ஆயிடுச்சு. டேய் ஐயோ சொன்னா கேட்கறானா. நான் கூகுள் மேப் ஆன் பண்ணிட்டு நான் போறேன்டா. இது வேற பாஸ்வேர்ட் தப்புன்னு வந்துச்சு. போட்டேன்டா கூகுள் மேப். இப்போ வரண்டா, அடிக்கிறா வரண்டா, 5 நிமிஷத்துல வரண்டா. காலையில நல்லா ரைட் பண்றது செம்மையா இருக்குங்க. ஏன்னா ரொம்ப டிராஃபிக் இல்லாம, அடிக்கிற வெயிலும் இல்லாம ஜாலியா இருக்கு. ஏதாச்சும் நீங்களும் ரைடு எங்கே போகிறதா, நீங்களும் மார்னிங்கில் போங்கன்னு, அப்படி ஈவினிங்கில் போங்க. அந்த மதியான டைம்லாம் போயிடாதீங்க தயவுசெய்து. அடி வெயில் தாங்க முடியாதுப்பா சாமி, என்னாலாம் ரொம்ப தாங்க முடியாது. அது இல்லாமல் வண்டி வேறு ஓவர ஹீட் ஆகிடும் வேறு நம்ம முருகுக்கு. ஸோ அதனால் முடிஞ்சால் மார்னிங்கில் போங்க, ஜாலியாக இருக்கும். இந்த சன்ரைஸ் வர மாதிரி உங்களுக்கு தெரியுதா? சன்ரைஸ் இப்போ தான் வருது.
பாதி வந்துட்டு இருக்கணும். இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போகிறதால எப்படியாவது. போன வாட்டி காற்று ரொம்ப அடிச்சு சவுண்டெல்லாம் வீணாக போயிடுச்சு அந்த லாகில். அதான் நிறையா இந்த வாட்டி அப்படி ஆகக்கூடாதுன்னு நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எப்படி ஆகுதுன்னு தெரியல, காற்று வருதா வரலையான்னு தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க பார்த்துக்கலாம். ஐயோ ரூட் 2 ரூட்டு போகுது. என் கூட வந்தவன் எங்கே போனான்? ஆளே காணோம் அவனை. இப்போ இருக்காம பாருங்க. இவனை தேடி கண்டுபிடிக்கிறதே எனக்கு பெரும்பாலாக இருக்குங்க. சே எங்கன்னா பறந்துடுறான், எங்கே பறக்கிறான்னு தெரியல, நிற்கவும் மாட்டான். யார் பாரு தாத்தா ஆத்தாரே கதை கூட அப்புறாரு. என்னடா இன்னும் 10 மினிட்ஸ் காட்டுது. 10 மினிட்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர்? 4 கிலோமீட்டர். ஐயோ இந்த ஒரு மெயின் ரோடு ஒழுங்காக வச்சிருக்க மாட்டீங்களா? என்னடா நீங்க? கேமரா வேற கரெக்டாக இருக்கா இல்லை தெரியல ஆங்கிள். நான் வேற வீடியோ வச்சு ஓடிட்டு இருக்கேன். காய்ஸ் ஆங்கிள் கரெக்டாக இல்லைனா தப்பாக எடுத்துக்காதீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ. ஆமாம், கொஞ்சம் நீங்கள் பாதிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஹவர்ஸ் வராது. கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும். பார்த்தியா ஒத்த மாடு வண்டி நிப்பாட்டிச்சு. எங்கே அவனுக்கு 2 பேருமே ஆளை காணோம். நான் கூகுள் மேப் தப்பா போட்டு பண்ணிடுறேன்னா இல்லை அவனுங்க போயிட்டாங்களா முன்னாடி? ஐயோ நான் 100 ரூபாய் தாங்க பெட்ரோல் போட்டேன். இவன் அங்கேயே என்னை பார்த்து சுத்த வச்சிட்டான். ஐயோ போட்ட பெட்ரோல் இங்கேயே காலியாயிடும் போல. பறந்துட்டானா? யாராச்சும் இந்த மாதிரி இங்க கூட ரைடரு கூட வரேன்னு சொல்லிட்டு பறக்கிறவன் யாராச்சும் இருந்தா கமெண்ட்ல சொல்லி விடுங்க. இவன் தொல்லை தாங்க முடியலங்க. ஏதாவது பொண்ணு போச்சுன்னா போயிடுவான், பின்னாடி முறுக்கின்னு போயிடுவான் வண்டி எடுத்துன்னு. அவனதான் தேர்ந்துக்கிறேன், எங்க போனான்னு தெரியலையே. நாங்களும் இந்த ஆப்பி ஸ்ட்ரீட்டுக்கு ரொம்ப நாளாக வரணும்னு பார்த்துட்டு இருக்கோம். எங்களால் வர முடியலங்க. நாங்கள் வரலான்னு நினைக்கும் போது தான் ஆப்பி ஸ்ட்ரீட்டு கேன்சல் பண்ணிடுறானுங்க. சரி ஆப்பி ஸ்ட்ரீட் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் தூங்கினா ஆப்பி ஸ்ட்ரீட்டு காலைல வச்சு எல்லாம் ஸ்டேட்டஸ் போடுறாங்க. என்ன கால கொடுமை சரவணா இது. கூகுள் மேப் எங்கெங்கே ரூட்டு கட்டுறது, இவன் எங்கே இருக்கானே தெரியலையே. இது ஏதாவது சொல்லிட்டு போனானா, இதெல்லாம் சொன்னானா? ஒன்றுமே சொல்லலையே. பின்னாடி அதோ போகிறாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க அவனை. ஐயோ பெட்டிக்குள்ளே போனேன் பாய், இங்கே வந்துட்டான். அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க அவனை. ஐயோ ஆட்டக்காரண்ணா வழி உண்ணா, ஏன்னா ஓடுவான் அதுக்குள்ளேயே. ஆத்தான் வராரு, கதை விட போகிறாரு. என்னங்க இந்தியன் டூ எல்லாம் மொக்கையாகுதுன்றாங்க. அந்த படத்தில் அவ்வளோ கருத்து இருக்குது. சா இதாங்க ஊழல் பண்ணுற எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். ஜீபுமா விளக்க கூட தெரிய கண்டுபிடிச்சா இவனை கண்டுபிடி ரொம்ப கஷ்டங்க. கூகுள் மேப்பே ஒழுங்காக தான் காட்டும், ஆனால் இவன் இருக்காமனுங்க இங்கெங்கேயே கூட்டின்னு போவான். சே சரி வர ஒன்றும் போக மாட்டேது. பா செம்மையாக இருக்கா சன்ரைஸு, இந்த வியூவு வேற லெவலுப்பா. ஆயிரத்துல புதுசாக பிறந்தேன். ஏன் எனக்கே ரூட்டு தெரியுது, நானே போயினுக்கிறேன். ஏன் லிஃப்ட் கேட்குறேன் நீ? நான் நம்மளுக்கு இந்த ஹியூமன் நாட்டிலாம் வேணாம்ப்பா. நம்ம ஒன்று இருப்போம். ஏம்மா ஹாஸ்பிட்டல். ஆமாம் இப்படி போனால் இது வரும்ல, என்ன வரும்? ஐயோ இது வருமே. ஆமாம் இங்கே ஒரு மால் இருக்குமே. என்ன மால் அது? ஓ விஆர் மால். ஓ இதுதான் விஆர் மால். பாடுறா, இந்த விஆர் மாலுக்கு நான் ஒரே ஒரு வாட்டி தாங்க வந்திருக்கேன் ஐயாலா. ஆனால் மொக்கையாக இருந்துச்சு தியேட்டரு. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓஹோன்னு விஆர் மால் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு. கடைசியில் ஏதோ ஒரு படத்துக்கு வந்தேன். நல்ல படம். என்ன படம் வந்தேன்? ரஜினி தாங்க ஏதோ படத்துக்கு வந்தேன். லால் சலாம் படத்துக்கு வந்தேன்னு நினைக்கிறேன். இங்கே தான் வந்தேன். ஆனால் தியேட்டர் கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு.
நான் ஃபேமிலியோடு வந்தேன் அப்போ. டோலிஷ் நல்லா இருக்கே. கூகுள் மேப் லெஃப்ட் அடி சொல்லுது, ரைட் அடி சொல்லுது. இவன் எங்கே போகிறான் அவன்? இந்த ரூட்டுக்கு நான் ஆல்ரெடி வந்த மாதிரியே இருக்கே. ஏன்னா இதுக்கு சொல்ல போகிறான் பாருங்க, எவ்வளோ வேகமாக போகிறான் பாருங்க. ரோடே காலியாக்கு மொத்தம் வேகமாக முறுக்கின்னு போவான். எதுக்கு போகிறானே தெரியாது. அவங்க திட்டுட்டு போகிறாங்க, என்னடா ரோடு வண்டி ஓட்டுறோம் அப்படின்னு. அவனை சும்மா சொன்னேன், திட்டலாம் இல்லை. ரோடு காலியாக இருந்தால் பறந்துடுவாங்க அவன். ஐயோ 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 இல்லா வரேன் கைப்புள்ள. நம்ம என்னட்டா அவனு சும்மா இல்லை, வரேன் என்னட்டா. என்ன வேகமா போறான்? ஐயோ நான் வரத்தை பார்த்து அவன் போறான், எல்லாம் போக மாட்டான். கண்ட்ரி ஃபுட் ரெப்சிங்கல் போட்டாங்க. எப்படி போவான் பாக்குறேன். ஐயோ ஏய் டெட்டன்ரா இதான்டா டேய். யாரா சிக்னல் போட்டுருக்காங்களா? நம்ம நேரம் வந்து எவ்வளோ சிக்னல் தான் போட்டிருக்கான். போகலாமா? ஆமாட்டும் போகலாமா? ஆ பார்க்கிங்கா? இப்படி விட்டு போகலாமா? இல்லை அவங்கள்ட்ட கேட்கலாம் வண்டி எங்கே விடலான்னு. ஏய் அங்கே விடலாமா? அது சர்ச்சில் அதுலே தெரியலையாடா. வேற என்ன பார்க்கிங் இருக்கான்னு நான் விடுறதுக்கு. ஏய் வேற என்ன இருக்கா பாடுறா. சரி போ போ போடா, அங்கதான் போடா. அந்த அங்க விட்டுலாமா டிரான்ஸ்ஃபார்மர் கீழே? அவ்வளோதாங்க, ஒரு வழியாக வந்தாச்சு. இந்த பாருங்க ஒய்ஃப் பக்கா பண்ணியாருங்க. எப்படா நீங்க மட்டும் என்ன ஒய்ஃப் பண்றீங்க? ஒய்ஃப் வேற மட்டுங்களா? ஒய்ஃப் பரவாயில்ல சாங் போனா ஒய்ஃப் வராம சாங் போறாங்க. டிகிரி தூங்கிக்கிட்டு பண்ணலாம். பாட்டா பண்றாங்க ஈரான வந்தா நம்பர் போது பாட் ஆஃப் பண்றானுங்க. ஐயோ ரொம்ப மோசமா இருந்தாரு. எப்படின்னு பார்த்து ஆகணும். இல்ல நம்ம வயசு ஆரமா வயசு ஆகலையா? அதான் மேட்ரு. இன்னும் நல்லா சொல்லி கொடுத்து முடிச்சுக்கிறாங்க.
சத்தமே பத்தலையே. டான்ஸ் ஆட பத்தி ஆட மாட்டோம் நம்ம அங்க வேற லெவல் வைப்பு. நான் கூட ஏதோ நினச்சேன் வைப்பு இருக்காதுன்னு, சரியான வைப்பாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் எனர்ஜி எடுத்துலாம் சொல்லிட்டு ஒரு டீ குடிக்க வந்திருக்கேன். டீ குடிச்சிட்டு மறுபடியும் போய் வைப் பண்ண வேண்டியதான். சாரி, ரெக்கார்ட் பண்ண முடியல சரியா, ஏன்னா ரொம்ப நாய்ஸ் இறையுது. அதனால் நானும் சாங் மிக்ஸ் பண்ணி போட்டு விட்றேன். ஓகேவா, பை பை, டாட்டா. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.